பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தலாக்கு மர்ரத்தானி, மீட்டி கொள்ளக்கூடிய தலாக் இருக்கிறது இரண்டு முறைகளாகும், இரண்டு தடவைகளாகும். ஃபைன்சாக்கும் பி மாரூஃபின், முறைப்படிக்கு நீங்கள் திருமணத்திலே தடுத்து வைத்து கொள்ளலாம். அல்லது அவ் தஸ்ரீபும் பி இஹ்சான், அல்லது சிறந்த முறையிலே அவர்களை விட்டுவிடலாம். வலா யஹில்லு லக்கும், உங்களுக்கு ஹலால் இல்லை. அன்தாஃபுது மிம்மா ஆத்தைத்துமூஹுன்ன ஷையன், மனைவியர்களுக்கு ஏதாவது கொடுத்திருப்பீர்களேயானால் அதிலே இருந்து நீங்கள் எடுப்பதற்கு உங்களுக்கு ஹலால் இல்லை. இல்லா ஐயஹாஃபா அல்லா யுகீமா ஹுதூத் அல்லாஹ், அல்லாவினுடைய வரம்புகளை அவ்விருவர்களும் நிலைநாட்ட மாட்டார்கள் என்று அஞ்சினாலே தவிர. ஃபைன் ஹிஸ்தும், நீங்கள் அஞ்சினால் அல்லாஹ் யுகீமா ஹுதூத் அல்லாஹ், அல்லாவினுடைய வரம்புகளை அவ்விருவர்களும் நிலைநிறுத்த மாட்டார்கள் என அஞ்சினால், பலாதுனா அலைஹிமா ஃபி மப்ததத்து பிஹி, மனைவி இருக்கிறாளே கணவனுக்கு ஏதாவது ஈடு கொடுத்து அவள் தலாக் வாங்கி கொள்வதிலே அவ்விருவர்களின் மீதும் குற்றமில்லை. தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வின் வரம்புகள். ஃபலா தாத்ததுஹா, அந்த வரம்புகளை நீங்கள் மீறாதீர்கள். வமை யதஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வரம்புகளை யார் மீறுகிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுத்தாலிமூன், அவன்தான் அநியாயக்காரர், அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். பயின் தல்லகஹா, அடுத்து அவன் தலாக் கொடுத்தால், அதாவது மூணாவது தலாக், இதுதான் இந்த முத்தலாக்கு. பயின் தல்லகஹா, அவன் மூன்றாவது தலாக்கு கொடுத்தால், ஃபலா தஹில்லு லஹு மின் பஅத், அதற்கப்புறம் அவனுக்கு ஹலாலாக ஆகாது அந்த மனைவி. ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா, அவன் அல்லாத வேறு கணவனை திருமணம் செய்யாத வரையிலும் இவனுக்கு ஹலாலாகாது. அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணவன், அவன் பையன் தல்லாக்காக அவனும் வாழ்ந்து தலாக் கொடுத்துட்டான் அப்படின்னா, பல துனாக அலேஹிமாய தராஜா, இப்போ முதல் கணவன் இவனும் சேர்ந்து வாழ்றதுல அவ்விருவர்களும் மீட்டி கொள்வதிலே அவ்விருவர்களின் மீதும் குற்றம் இல்லை. தன்னா, ரெண்டு பேரும் எண்ணுவார்களேயானால், ஐயுகீமா ஹுதூதல்லா, அல்லாஹ்வுடைய வரம்புகளை ரெண்டு பேரும் நிலைநாட்டுவார்கள், இனிமேலையாவது ஒழுங்கா வாழுவாங்க அப்படின்னு நினைச்சா வேணா கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒத்தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள். யுகையினுஹா லிகௌமி யஅலமூன், மக்கள் அறிவதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா இதை தெளிவுபடுத்துகின்றான் அப்படின்னு அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் பேசுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், தலாக்குடைய முறை, தலாக்கு எப்படி கொடுக்கணும், அந்த முறை, அதனுடைய மசாயில்கள் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்லாத்துக்கு முன்னால பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், புருஷன் இருக்கிறான பொண்டாட்டியை எத்தனை தலாக்கு வேணாலும் கொடுப்பான், அவனுடைய விருப்பம், எத்தனை தலாக்கு வேணாலும் கொடுப்பான். இவன் தலாக் கொடுப்பான், சரி இந்த சைத்தான் கூட வாழ்ந்தது போதும்னு அந்த அம்மா இத்தாவில் இருப்போம். இதா முடிஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவான், இதா முடிகிற நேரமாக பார்த்து மறுபடியும் பொண்டாட்டியோட போய் சேர்ந்துருவான், பொண்டாட்டியை சேர்த்துக்குவான். இது மாதிரி பொம்பளைங்களை வாழவும் விடாமல் சாவவும் விடாமல் அந்த மாதிரி இந்த பயலுக என்ன பண்ணானுங்க, சித்திரவதை. தலாக் கொடுக்க வேண்டியது, இதா முடிகிற நேரமாக பார்த்து மறுபடியும் பொண்டாட்டியையும் தூக்க வேண்டியது. இதே மாதிரியே இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க ரொம்ப நாள் வரைக்கும். பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால். பெண்களுக்கு பயங்கரமான சிரமங்கள் இதனால் ஏற்பட்டது. அப்போ அல்லாஹ் தாலா என்ன பண்ணா, இஸ்லாத்தில் ஒரு வரம்பை அல்லாஹ் ஏற்படுத்தினா. ஒரு வரம்பு, என்ன வரம்பு அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஆம்பளைங்களுக்கு ஆம்பளைங்கிற ஒரு திமிரு ஒன்று இருக்குது, நான் ஆம்பளை அப்படிங்கிற அந்த ஒரு தெனாவட்டு இருக்குது. அதனால் எதனாச்சும் ஒன்று அப்படின்னு சொன்னால் தலாக்குங்கிற அந்த வார்த்தையை அவங்க அதனால தான் இந்த முத்தலாக்கு சொல்கிறானுங்க. இந்த முத்தலாக்குங்கிறது இருக்குதே, அந்த தெனாவட்டில் சொல்கிற வார்த்தை தான் அது. 3 வாட்டி தலாக்கு கொடுத்துருவாரு, தலாக்கு 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 அப்படின்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் என்ன ஆபத்து இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு வரம்பை இஸ்லாம் ஏற்படுத்தியது. என்ன வரம்பு அப்படின்னு சொன்னால், தலாக் கொடுக்கிறதாக இருந்துச்சு
அப்படின்னு சொன்னால் 2 தலாக்கு தான் கொடுக்கணும். அந்த 2 தலாக்கும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், மனைவி மாதவிடாயில் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது. சுத்தத்தில் இருக்கும்போது ஒரு தலாக் கொடுக்கணும். ஏன் சுத்தத்தில் தலாக் கொடுக்க சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அதுலேயும் ஹிக்மத் இருக்குது. என்ன ஹிக்மத் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி இணக்கமாகறதுக்கு அந்த சுத்தத்துடைய காலங்கள் தான் யூஸ் ஆகும். அதனால் உனக்கு மெய்யாலுமே பொண்டாட்டியை பிடிக்கல அப்படின்னு சொன்னால், நீ என்ன பண்ணு, சுத்தத்தில் தலாக் கொடு. அதுவும் ஒரு தலாக்கு தான், ஒரு தலாக். தலாக் கொடுத்த உடனே அவள் இத்தாவில் இருப்பாள். இத்தாவில் இருக்கிறாளா, அந்த சுத்தத்துடைய காலம் ஒரு இதா. அடுத்து ஒரு மாதவிடாய் வரும். அதுக்கப்புறமேல அடுத்த சுத்தம். அந்த அடுத்த சுத்தம் வரும்போது இப்பயும் உனக்கு பொண்டாட்டி பிடிக்கல அப்படின்னு சொன்னால், அடுத்து வேணால் ஒரு தலாக் கொடுக்கலாம். 1/1 ஃபஸ்ட்டு 1 தலாக் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சுத்தத்தில் அடுத்து ஒரு வாட்டி தலாக் கொடுக்கலாம். இல்லை அந்த ஒரு தலாக்கோட அப்படியே நிப்பாட்டினா கூட 3 யுத்தம், அதாவது 3 மாதவிடாய் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நிக்காவுடைய பந்தம் பிரிஞ்சிடும். இப்போ 3 தலாக்கு கொடுத்துட்டான்னு வைங்க, அதுதான் அந்த முத்தலாக்கு. தலாக்குன்னு ஒரே நேரத்தில் 3 வாட்டி இந்த மாதிரி அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமேல கணவன் மனைவியாக வாழ்வதற்கு அவங்களுக்கு எந்த ஹக்கும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. கல்யாணமே அது அவ்வளோதான், கத்தமாயிருச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ். ஜித்துஹுன்ன ஜித்துன் ஹஸ்லுஹுன்ன ஜித்துன். ஹதீஸை நான் பல வாட்டி நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஹதீஸுடைய வாசகங்கள் அப்படி. தலாக் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமானது. நீ கோபத்தில் சொன்னாலும், விளையாட்டுக்கு சொன்னாலும், காமெடியாக சொன்னாலும், நீ எப்படி சொன்னாலும் சரி, தலாக்காயி. கல்யாணமும் அப்படி தான். இல்லைங்க நான் விளையாட்டுக்கு சொன்னேங்க கபூன்னு சொல்லி, அவ்வளோதான். லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பான்னு விளையாட்டுக்கு சொன்னான்னா விட்டுருவீங்களா? அதெல்லாம் விட முடியாது. அது மாதிரி தான் தலாக்கு. தலாக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிற வார்த்தை இது. கோவத்தில் சொல்லிட்டாங்க, அதெல்லாமா கணக்கில் வச்சுக்கிறீங்க. ஏன்னா கோவத்தில் என்ன செய்யணுமோ அதான்டா செய்யணும். புத்தி இல்லாமல் எது வேணால் செய்கிறதா? அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ 3 தலாக்கு அப்படிங்கிற முறையே இல்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் இந்த 3 தலாக்கை தான் தெரிந்தே வச்சிருக்கிறாங்க. என்னத்தை நம்ம சொல்கிறது? அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு தலாக் கொடுத்தாலே போதும். இதில் என்ன ஃபாய்தானா மறுபடியும் நீட்டிக்கொள்ளலாம். அல்லாஹ் அதுதான் சொல்கிறான் பாருங்க. அத்தலாக்கு மர்ரத்தானி. அதாவது ருஜு செய்து கொள்ளக்கூடிய தலாக் அப்படிங்கிறது 2 தடவை. ஒரு தலாக் கொடுத்த மறுபடியும் சேர்ந்துக்கணும்னா சேர்ந்துக்கலாம். 2வது தலாக்கும் கொடுத்துட்ட மறுபடியும் சேர்ந்துக்கணும்னா சேர்ந்துக்கலாம். அதான் இதில் ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் சொல்கிறான், ஃப இன்சாக்குந்தி மாரூஃபின். முறைப்படிக்கு சேர்ந்து வாழணுன்னாலும் சேர்ந்து வாழலாம். அல்லது கஸ்ரீஹும் தி எஹ்சான், சிறந்த முறையில் விட்டுவிடணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அவளை டைவர்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2க்குமே இதில் வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இதில் உள்ள உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் அது. இது அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சலுகை இதுதான் 2 தலாக்கில். ஆனால் இது யாருமே இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறா. இந்த தலாக்கை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இவ்வளோ குழப்பத்துக்கு வேலையே கிடையாது. இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது முத்தலாக் மட்டும்தான். அதை பற்றி நான் சொல்கிறேன். சுனனே அபுதாவூதில் ஒரு பாடம் வருது, ஒரு பாபு. அந்த பாபில் அந்த பாடத்துடைய தலைப்பே என்ன அப்படின்னு சொன்னால், 3 தலாக்குக்கு பிறகு, அதாவது முத்தலாக்குக்கு பிறகு நீட்டிக்கொள்வது என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு போட்டு அதில் சுனனே அபுதாவூதில் ஒரு ரிவாயத்து வருது. அந்த ரிவாயத்து என்ன அப்படின்னா, அதில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு ரிவாயத்து. அவங்க இதுதான் சொல்கிறாங்க, மறுபடியும் நீட்டிக்கொள்ள எல்லாம் முடியாது. 3 தலாக் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இப்னு அபி கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா கல்யாணம் அவ்வளோதான், கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கதப், டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்னு அபி ஹாத்திமில் இருக்கின்றது. ஒரு மனிதர் என்ன பண்ணார், தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னார் கோவத்தில். அடியே, அவர் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அடியே நான் நினச்சா உன்னைய வாழ வைப்பேன், நான் நினச்சா உன்னைய
தலாக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் தான் பொண்டாட்டிக்கிட்ட. எப்படிங்க அப்படின்னா, ஆமாம் நான் நினச்சா உன்னைய தலாக் கொடுத்துருவேன். தலாக் அப்படின்னு சொல்லி தலாக் கொடுத்துருவேன். நீ இதாவில் இருப்ப. அதுக்கப்புறம் உடனேலாம் பிரிய முடியாதுல்ல, நடுவில் இதான்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த இதாவில் இருப்ப. இதா முடிகிற நேரம் பார்த்து என்ன பண்ணுவேன், மறுபடியும் உன்னைய நான் இழுத்துக்குவேன். நீ தான் என் பொண்டாட்டி அப்படி. இழுத்துக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், உலமாக்கள் அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. மனைவி இடத்துல போய் சமாதானமாக பேசிட்டாலே முடிஞ்சு போச்சு. அது அந்த இது சரியாக போச்சு. மறுபடியும் கணவன் மனைவியாக அவங்க வாழலாம். சில உலமாக்கள் வேறு சில விஷயங்களும் எழுதியிருக்கிறாங்க. மனைவியை போய் டச் பண்ணிட்டாலே அது மீட்டுன மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஒரு முத்தம் கொடுத்து விட்டாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் மீட்டி கொண்டதாக ஆயிடுச்சு. இதெல்லாம் உலமாக்கள் கிதாபுதல்ல எழுதியிருக்கிறான். சரி, ஓகே. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நினச்சா நான் தலாக் கொடுப்பேன். நீ இதாவில் இருக்கும்போது இதா முடியும் போது மறுபடியும் நீ பொண்டாட்டியா நான் ஈத்துக்குவேன். இப்படியே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மறுபடியும் சண்டை வரும்போது தலாக் கொடுப்பேன். மறுபடியும் இதாவில் இருக்கும் மறுபடியும் மீட்டிக்குவேன். இப்படின்னு அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வரும்போதெல்லாம் தலாக்கு. அப்புறம் மறுபடியும் இதா முடிகிற நேரத்தில் மறுபடியும் கூட்டுக்க வேண்டியது பொண்டாட்டிய. இதே வேலையாக அந்த ஆள் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்தாங்க. நாயகனே, என்னுடைய வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் கூட வாழவும் முடியல, பிரியவும் முடியல அப்படி சொல்லி அந்த அம்மா சொல்கிறான். தலாக் கொடுக்குறான், சரி தொலைஞ்சது சனியன் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, இதா முடியும் போது மறுபடியும் என்னைய கூப்பிட்டுக்கிறான், மறுபடியும் என்னைய கல்யாணத்தில் இழுத்துடுறான். இப்படியே இவன் கூட நான் வாழ வேண்டியதாக இருக்குன்னு அந்த அம்மா நாயகத்துக்கிட்ட அழுதுகிட்டே இருக்கு. அப்போ இவங்க சொல்கிறானுங்கிற பார்லிமெண்ட்டில் பெண்களுடைய உரிமையை பறிக்குது தலாக்கு அப்படின்னு சொல்லி, இந்த பாருங்க இந்த அம்மாவுடைய வழக்கில் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி, அந்த அம்மா அழுவுது நான் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தாலா என்ன பண்ணுறான், அல்லாஹ் தாலா வரையறையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அதுக்கு முன்னாலெல்லாம் அந்த வரையறை கிடையாது. ஆம்பளைங்க அதுதான் சொல்கிறேன், அந்த ஒரு தெனாவட்டு, அந்த ஒரு ஆம்பளைங்கிற அந்த கர்வம், அதனால் என்ன பண்ணுவானுங்கன்னு சொன்னால், இவங்க தலாக் கொடுப்பானுங்க, மீட்டிக்குவானுங்க, தலாக் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ அல்லாஹ் தாலா வரையறையை போட்டான். அடே, ஒரு தலாக்கு 2 தலாக்கு அதோட நீ நீட்டிக்கலாம். அதுக்கு மேலே நீ தலாக் கொடுத்தன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அவள் உனக்கு மனைவியாலாம் இருக்க முடியாது. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த ஆயத்து இறங்கிடுச்சு. இந்த ஆயத்தில் அல்லாஹ் அதுதான் சொல்கிறான். அத்தலாக்கு மர்ரத்தாலி, மீட்டிக்கொள்ளக்கூடிய தலாக்குங்கிறது 2 வாட்டி தான். அந்த 2 தலாக்கு நீ கொடுத்துருந்தன்னா, பைம்சா புந்தி மாரூஃப் அவ் தஸ்ரீஹுன் இஹ்சான். வாழணும்னா வாழு, விடணும்னா விட்டுரு. மனைவியா வேணாம் அப்படின்னு சொன்னால் டைவர்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஆயத்து இறங்குச்சு. இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, இந்த ஆயத்து இறங்குனதுக்கு அப்புறம் மேலே மக்களுக்கு அதுக்கு முன்னால் இந்த இந்த முறையெல்லாம் தெரியாது. என்ன சொல்கிறது, இப்பயும் தான் தெரியல. அவங்க கிதாபில் எழுதுகிறாங்க, இந்த ஆயத்து இறங்குனதுக்கு பின்னால் மக்களுக்கு அதுக்கு முன்னாலெலாம் இந்த முறை தெரியாது. இந்த இந்த ஆயத்து இறங்குனதுக்கு அப்புறமேல மக்கள் இருக்கிறார்களே இந்த முறையை கற்றுக்கொண்டார்கள். இதுதான் முறை. நான் அதுதான் சொல்கிறேன், இதை பற்றி நல்லா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதுதான் சொல்கிறேன். தலாக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சப்போஸ் தேவைப்பட்டால் அது இப்படித்தான் யூஸ் பண்ணணும். அந்த தலாக்கை யூஸ் பண்ணக்கூடிய முறை. தலாக்குங்கிறது ஒரு வெப்பன் மாதிரி, ஒரு ஆயுதம் போல. அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த முறையோடு தான் அதை பயன்படுத்தணும். ஆயுதம் கிடச்சிருதுன்னு கண்ணாபுண்ணான்னு சொல்லி யூஸ் பண்ணுறதா? அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது. அதனால தான் லைசன்ஸுன்னு ஒன்று வச்சுருக்கான். என்னத்துக்கு லைசன்ஸு? அவனுக்கு பயன்படுத்த தெரியுமா? அது சரியாக பயன்படுத்துவானா? அதுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு லைசன்ஸை கொடுப்பானு. அப்போ அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறை என்ன, ஒரு தலாக்கு 2 தலாக். அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்த விஷயத்தை மக்கள் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், 3வது தலாக்கை பற்றி அல்லாஹ் சொன்னான். 2 தலாக் கொடுத்தா பொண்டாட்டியை திருப்பிக்கலாம் மறுபடியும். 3 தலாக்கு நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம்
மனைவியை கணவன் மீட்டுவதற்கோ கணவனை மனைவி மீட்டுவதற்கோ எந்த விதமான ரைட்ஸும் அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை இது பண்ணி விட்டுட்டான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னால எத்தனை வாட்டி தலாக் கொடுத்தாலும் மறுபடி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஷரியத்துல என்ன சட்டம் போட்டான்? 3வது வாட்டி சொல்லிக்க, அந்த 3வது வாட்டி சொல்றது தான் முத்தலாக். அல்லாஹ் சொல்றான்ல, ஃபைன் தல்லக்கஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பாத் ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா. இது அல்லாஹ் சொல்லிட்டான். 3வது தலாக் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அதோட கல்யாண உறவு அப்படிங்கிறது அது முடிஞ்சு போச்சு. 2 தலாக் கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னா இப்போ அவனுக்கு இஸ்லாம் இருக்குன்றதே சாய்ஸ் கொடுக்குது. என்ன சாய்ஸு? விருப்பப்பட்டா வாழு, சேர்ந்து வாழு, ஃபைம்சாக்கும் பி மாரூஃப். இல்லை விருப்பப்படலை, பொண்டாட்டியை தலாக் கொடுக்கறது அவளை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் சில பொம்பளைங்கள்லாம் வாயே மூடாதுங்க, அதுங்களுடைய இதை விட்டு தராதுங்க, அந்த மாதிரியெல்லாம் பேசுகிற பொம்பளைங்கள்லாம் இருக்குதுங்க. அப்போ அதை மிரட்டணுங்கிற எண்ணத்தில் அவன் தலாக் கொடுக்குறான் அப்படின்னா ஒரு தலாக்கு போதும். ஒரு தலாக்கு அவளை சீர்திருத்தத்துடைய நியத்தில் அவள் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த இத்தாவுடைய காலம் 3 மாதவிடாய் வரைக்கும் இத்தாவுடைய காலம் இருக்குது. அதுக்குள்ளார தன்னுடைய மனைவியை இனிமேல் ஒழுங்காக இருக்கணும், பாத்தியா அவ்வளோதான், இந்த மாதிரி தலாக் சொல்கிற மாதிரி வச்சுக்காத அப்படின்னு போய் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சானா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் சேர்ந்து வாழலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு 3 தலாக் ஏன் பயன்படுத்துகிறாங்க? 1 தலாக்கு 2 தலாக்கு இதில் தான் மீட்டி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருப்பப்பட்டா அவன் மீட்டிக்கிட்டோம், இல்லை இவன் நமக்கு சரி வர மாட்டா அப்படின்னு அவன் நினச்சான் அப்படின்னு சொன்னால் அவளை அதை மீட்டிக்க வேணாம். அப்படியே 3 மாதவிடாய் காலம் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் 3 மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமேல ஆட்டோமேட்டிக்காக அவள் டைவர்ஸ் ஆயிடுவான். ஆட்டோமேட்டிக்காக அவள் 3 மாதவிடாய் முடிஞ்ச உடனே அவள் டைவர்ஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறமேல அவள் இன்னொருத்தன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஹலால் ஆயிரும். அந்த பெண்ணு இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணி இன்னொரு ஆண் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஹலால் ஆயிரும். இதுதான் முறை. 3வது தலாக்கு கொடுத்துட்டா எந்த விதமான ஒரு வாய்க்குமே இல்லாமல் போயிடும். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த முத்தலாக்குங்கிறது 3 தலாக் கொடுக்கறது தான். இதுங்களுக்கு 1 2 தலாக்கை பற்றியே தெரியல. அவங்க முஸ்லீம் இல்லாதவனுங்க, அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் சரி போகட்டும், அவங்களுக்கு தெரியவும் வானம். ஆனால் முஸ்லீம்களுக்கு தெரியணும்ல. ஏன் பின்ன இந்த விஷயமெல்லாம் எடுத்து நம்ம சொல்கிறோம், எடுத்து கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணணுங்கிறதுக்கா? அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா சீரும் சிறப்புமாக அல்லாஹ் தஆலா மௌத்து வரைக்கும் வாழ வைக்கணுங்கிறது தான் நியத்து. இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு ஏதாவது முடியாத பொருத்தம் இல்லாத இடங்களில் பொண்ணுங்களை கொடுத்துட்டாங்க, பொருத்தம் இல்லாத மாப்பிள்ளைங்க அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ண முடியும்? தலாக்கு ஒன்று தான் ஆயுதம், வேறு ஒன்றுமே ஆயுதம் கிடையாது. தலாக்கு ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சிடலாம். கோர்ட்டு கச்சேரி அப்படின்னு போகிறப்போ ரொம்ப அது நீளமாகும், கால நேரங்கள் ரொம்ப அதில் போயிடும். பல வருஷங்கள் டைவர்ஸுடைய கேஸெல்லாம் பல வருஷங்கள் நடக்குது. அந்த மாதிரியெல்லாம் நடந்து அதெல்லாம் வாழ்க்கையே வீணாக போயிடுது. அதனால் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிற ஒரு அருமையான ஒரு வழி. அப்போ என்ன அல்லாஹ் தஆலா இதில் சொல்கிறான்னா 2 தலாக்கில் தான் நீங்கள் மீட்டி கொள்ளலாம். நீங்கள் 3 தலாக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் மீட்டிக்க முடியவே முடியாது. 3 தலாக் கொடுத்துட்டா அதோட கதை முடிஞ்சு போச்சு. தலாக்கு கொடுக்கறதுலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதுலேயும் நீங்கள் கண்ணியமான முறையில் சிறந்த முறையில் நீங்கள் தலாக் கொடுங்க. அவளுடைய ஹக்கை நீங்கள் பறிக்காதீங்க. தலாக்குங்கிற பேரில் மனைவியினுடைய ஹக்கை நீங்கள் பறிக்காதீர்கள். மனைவிக்கு எந்த விதமான அநியாயமும் செய்து விடாதீர்கள். அவளுக்கு எந்த விதமான தீங்கு கஷ்டம் எந்த நோவினையும் அவளுக்கு நீங்கள் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் இந்த அளவுக்கு இந்த தலாக்குடைய விஷயத்தில் சொல்லி இருக்குது. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா தலாக்கெல்லாம் இல்லை, இந்த முத்தலாக்கு சட்டம் பாஸ் பண்ணிட்டதுனால சரியத்து இந்த சட்டத்தை கியாமத் நாள் வரைக்கும் வச்சிருக்கு. இது எவனாலையும் நீக்க முடியாது இந்த சட்டத்தை. இவன் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இஸ்லாமுடைய சட்டத்தை நீக்கக்கூடிய அதிகாரம் எந்த பயலுக்கும் கிடையாது. இந்த சட்டம் இருக்குது கியாமத் நாள் வரையிலும். ஆனால் இவங்க இந்திய அரசாங்கம்
இதை முத்தலாக்கை பேன் பண்ணி வச்சிருக்கிறது காரணத்தினால இப்போ எல்லாம் ஹுலாங்கிற முறையில் அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஹுலாவை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹுலாவுடைய மசாயில்கள் கொஞ்சம் இருக்குது, அதை பற்றியும் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த